வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குந்தருடைய ஸ்பெஷல் ஆப்பனண்ட்டை பற்றியும் அடுத்தது ரோமன் ரெயின்ஸுடைய மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஏஸ் நம்ம குந்தர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்டார். இந்த மனுஷங்கிட்ட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எவனாலையும் பிடுங்க முடியல. அந்தளவுக்கு ஒரு டாமினேட் ஹீரோவை பார்த்தீங்கன்னா இருந்தார். இப்போ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பே இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். எந்த நபராலையும் பார்த்தீங்கன்னா குந்தர்கிட்ட இருந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வாங்க முடியாது. எத்தனை நாட்கள் ஆக போதோ, எத்தனை வருடங்கள் ஆக போதோ, ஏன் எத்தனை யுகங்கள் ஆக போதோ. பட் ஆனால் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ரோமன் ரெயின்ஸ்க்கு அப்புறமா ரசிகர்கள் மத்தியில் குந்தருக்கு மேலே ஒரு தனி ஈர்ப்பு இருக்குது. ஒரு பவர் ரெஸ்லராக காட்டுறாங்க. யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா குந்தர் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். பயந்து ஓடுற கேரக்டரே பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி காட்டுறதுனால ரசிகர்கள் மேலே ஒரு இன்ட்ராக்ட் இருக்குது. இப்போ அவர் வேர்ல்டு சாம்பியன் வேறு ஆகிட்டாரா, ரசிகர்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு பெரிய வரவேற்பே இருக்குது. இப்போது குந்தருக்கான நெக்ஸ்ட் ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா முழுக்க நல்ல மேட்ச் கொடுக்குறதும் அவரை பவர்ஃபுல்லாக காட்டுறதும். அதனால் எனக்கு தெரிஞ்சு குந்தர் பார்த்தீங்கன்னா இன்னும் பல நாட்களுக்கு டைட்டில் தக்க வச்சுக்குவார். தோக்குறது அப்படிங்கிறது வராது. இப்போ அவருடைய ஃபஸ்ட்டு ஆப்பனண்டாக பேசின் பெர்லினில் ஏதாவது இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இஜியா டிராகவா அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் உண்டு. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் கிட்டலாம் மோதிட்டு இருந்தார். அவர் தான் என்னப்பா ஒரு மிட்கார் டிவிஷனில் இருக்கிறவர். குந்தர் எப்படிப்பட்ட ஆள், அவர்கிட்ட மோதினா நல்லா இருக்குமான்னு கேட்டீங்க. ப்ரான் பிரேக்கரை ரெஸ்லிங் கெரியரில் சாமி சையன் ப்ரான் பிரேக்கர் மூணாவது ஒருத்தர் தோற்றுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இஜியா டிராகவா. ஸோ ரொம்பவே க்ளீனாக நம்ம குந்தரை பார்த்தீங்கன்னா தோக்கடிச்ச ஒரு மிகப்பெரிய ரெஸ்லர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ குந்தர் கூட மோதும் போது ரசிகர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு ஈர்ப்பு இருக்கும். அன்னைக்கே குந்தரை படுபடுத்தி அவர்கிட்ட இருந்த டைட்டில் பிடுங்கினாரப்பா. இப்போ மீண்டும் குந்தருக்கு அகேன்ஸ்டாக மோதுனா ஒரு நல்ல மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி அப்படிங்கிறது குந்தருடைய ஹோம் டவுன் மாதிரி. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியா பாகிஸ்தான் அதை மாதிரி பக்கத்து கண்ட்ரிங்க. பட் ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருப்பாங்க, நம்மள மாதிரி புரிஞ்சலாம் இருக்க மாட்டானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குந்தருக்கு ஒரு நல்ல வரவேற்பு அங்கே கிடைக்க தான் செய்யும். ஸோ அதனால் குந்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸையும் காட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குற அளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். குந்தர் வெர்சஸ் இஜியா டிராகவா. இந்த மேட்ச் தான் பேஸ் இந்த பிரெட்லில் நடக்கும்னு சொல்லப்படுது. நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் டே இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. ஜேடி மைட்டோனா யார் பக்கம் போவார் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்து. பட் ஆனால் ஜேடி மைட்டோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நெவர் லைக் திஸ் டிஷர்ட், எப்போவுமே எனக்கு இந்த டிஷர்ட் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய டிஷர்ட்டை கிழிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தெரியுமா? டாமினிக் மிஸ்டரியோடைய டிஷர்ட்டை கிழிக்கிற மாதிரி. அவர் டாமினிக் மிஸ்டரியோ தான் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு, தவிர்த்து ஃபின் பேலரை பிடிக்காதுன்னு சொல்லலை. ஸோ மேபி ரால தெரியும் அவர் யார் பக்கம் போகிறாருன்னு. சிஎம் பாங் சம்மர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபன் மேக்மேன் வந்திருந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து கெட்டி பிடிச்சி ஒரு ஹக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரிலீஸாக இருக்குது. சம்மர்ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸோட ரசிகர்கள் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி ப்ராக் லெஸ்னரோட ரசிகர்கள் ப்ராக் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் அப்படிங்கிறது நான் தினமும் சொல்கிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு நமக்கு அஃபிஷியல் ஆகிட்டு. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை எல்லா யூடியூப் சேனலும் சொன்னாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் ரிட்டனை ஹிண்ட் பண்ணி சொன்னாங்க. பட் ஆனால் ப்ராக் லெஸ்னர் ரிட்டன் ப்ராப்பரான அப்டேட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கல. ஸோ வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ப்ராக் லெஸ்னர் ரிட்டன் நம்ம இதுக்கப்புறம் எப்போ எதிர்பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா ராயல் ரம்பிள் டைமில் தான் எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ப்ராக் லெஸ்னரோட கெரியர் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் WWEல அவ்வளோதான் போல இருக்குது. அந்த மனசையும் நான் WWEல பார்த்து பல நாட்கள் ஆச்சு. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்டாக தான் இருக்கும். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸில் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. 2025 நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 2025 நீங்கள் ரசல்மேனியாவை எப்படி 2 நாள் பார்க்க போகிறீங்களோ அதே மாதிரி சம்மர்ஸ்லாமை கூட நீங்கள் 2 நாள் எதிர்பார்க்கலாம். அதனால் இப்போ அஃபிஷியல் நாங்கள் படுத்தலை. பட் ஆனால் எதிர்பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2025 நாங்கள் ஜான்ஸ்னாக்குன்னு சொல்லிட்டு ஜான் சீனா டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இது முழுக்க ஜான்சனாவுடைய டூர் அப்படின்னாலே ஜான்சனோட மேட்ச் இருக்கிற ஒரு பேப்பரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் ஹார்ட் காலில் அடிப்பட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஜாக்கப் ஹார்ட் மயிர் ஹில்லில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியிலேருந்து தப்பிச்சிட்டாருன்னு சொன்னோம்.
பட் இருந்தாலும் ஜாக்கப் ஃபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்படிங்கிறது ஆக தான் செஞ்சுருக்குது. சமீபத்தில் அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ஷாப்பிங்லாம் போயிருப்பார் போல இருக்குது. அப்போ ஜாக்கப் ஃபாட்டுவை பார்த்த ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதில் ஜாக்கப் ஃபாட்டுடைய காலில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டு அதில் காலில் கெட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ லைட்டாக தான் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் பெருசாக ஏற்பட்டிருந்தால் ஷார்லட் ஃப்ளருக்கு ஏற்பட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் ரிட்டர்ன் ஆகிட்டார். அவருடைய அப்பீரியன்ஸ் எப்போ அப்படிங்கிறத WWE வந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லலை. ஸ்மாக்டவுனில் இருக்குமா இல்லாட்ட ஸ்மாக்டவுனில் தான் ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட் அப்பீரியன்ஸ் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்களான்னு தெரில. பேஸ் இந்த பெர்லினில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ரோமனை ஸ்மாக்டவுன்லேயே அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அதனால் பேஸ் இந்த பெர்லில் ரோமன் ரெயின்ஸ் எதிர்பார்க்கறது குறைவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை பேஸ் இந்த பெர்லில் ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இருந்தால் ஒரு டாக் டீம் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் இல்லாட்டா கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்சாக பார்த்தீங்கன்னா பிளட் லைன் எதிர்த்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பேஸ் இன் பெர்லினில் நீங்கள் ரோமன் ரெயின்ஸை பெரிதும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸை ஸ்மாக்டவுன்லேயே அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அதனால் பேஸ் இன் பெர்லினில் ரோமன் ரெயின்ஸ் இருப்பாரா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டவுட்டு. WWE வந்து அவங்களுடைய சாம்பியனுக்கான லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரசல்மேனியாவில் சாம்பியன் ஆகி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வந்து ஸ்டில் இது நாள் வரைக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன் தான். மற்ற யாருமே பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாக்கு அப்புறமா அவங்களோட டைட்டிலை ரீட்டைன் பண்ணலை. எல்லாருமே அவங்களோட டைட்டிலை பார்த்தீங்கன்னா இழந்துட்டாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா லிவ் மார்கன் அவங்க வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் தான் சாம்பியன் ஆனாங்க. குந்தர் வந்து சம்மர்ஸ்லாமில் தான் சாம்பியன் ஆனார். நயா ஜாக்ஸ் புது சாம்பியனாக சம்மர்ஸ்லாமில் தான் ஆனார். ப்ரான் பிரேக்கர் புது இன்டர்கனெக்ட் சாம்பியனாக சம்மர்ஸ்லாமில் தான் ஆனார். ஸோ அதே மாதிரி LA Knight நியூ US சாம்பியனாக பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் ஆனாது. ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை சேர்க்காதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் JD McDonough இப்போ சமீபத்தில் சாம்பியன் ஆனாங்க. டாமா டாங்கா மற்றும் ஜாக்கப் ஃபாட்டு இப்போ சமீபத்தில் நடந்த ஸ்மாக்டவுனில் தான் சாம்பியன் ஆனாங்க. அண்ட் இஃபாட் ஃபேர் அண்ட் நிஷா டவா இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இருந்த கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் தான் சாம்பியன் ஆனாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு புது சாம்பியன்ஸாக இருக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு WWE டைட்டில்லையே லாங்கஸ்ட் ரேஜிங் டைட்டிலாக இருக்கார். கிட்டத்தட்ட 112 நாள் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்கார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா CM Punkக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் சம்மர்ஸ்லாமில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இது ஸ்பெஷல் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரோன் செஞ்சுருப்பார். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிதும் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா செத்ரோன்ஸோட இன்டர்ஃபை WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து இன்னொரு மேட்சை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டர்டேக்கருக்கும் பெட் ஹார்ட்டுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும்போது அதில் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷான் மைக்கேல் இருப்பார். ஷான் மைக்கேல் எந்தெந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணாரோ அதே கேரக்டரில் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ் வந்து ரெஸ்லிங் பண்ணியிருந்தார். அதாவது ரெஃப்ரியாக இருந்து மற்றவங்களை அட்டாக் பண்ணுறது விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் இது வந்து அந்த மேட்சோட இன்ஸ்பயர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நீங்கள் வேணால் அந்த ஃபோட்டோ கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படிலாம் ஷான் மைக்கேல் வச்சுருக்கிறாரோ இந்த சேரை பிடுங்கிறது போஸ் காட்டுறது ஸோ அதே இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோன்ஸும் வந்து சம்மர்ஸ்லாமில் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஒரு ரெஃப்ரி ஒரு மாடர்ன் ரெஃப்ரியாக வந்தது இந்த சம்மர்ஸ்லாமில் தான்ப்பா பார்த்தேன். சரி நாளைக்கு மண்டே நைட்டராக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.